அப்பா நில்லுங்க, நானும் வரேன். இல்லப்பா, நீ ரொம்ப சின்ன பையன், என் கூட வரக்கூடாது. நதியோட ஓட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதேதான் என்கிட்ட சொல்றீங்க. நான் பெரிய பையன் ஆயிட்டேன், பலசாலியாவும் இருக்கேன். இதோ இப்ப பாருங்க. ஆமாப்பா, நீ ரொம்ப பெரியவனாயிட்ட. ஆனாலும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்பா, நான் நட்சத்திரக்கல் எறிகிற சாதனைய பண்ண போறேன். சரி சரி, நான் வந்தவுடனே அதை பார்க்கலாம். சரி, நீங்க இங்க திரும்பி வரும்போது நான் உங்களை பெருமைப்பட வைக்கிறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஒண்ணும் பண்ணலாமா? ஹேய், யார் இந்த நட்சத்திர கல்லை இங்க எரிஞ்சது? மோகிலி, நீயா? என்ன மன்னிச்சிரு, நான் உன் மேல வேணும்னு தூக்கி போடல. அத வானத்துக்கு அனுப்ப முயற்சி பண்ணேன். என்ன சொன்ன? வானத்துக்கு அனுப்பவா? இது எங்க வழக்கம். நாங்க இதை தூக்கி போடும்போது அது கீழே விழாம மேலேயே நின்னுச்சுன்னா நாங்க வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். இந்த கல் பார்க்க அருமையா இருக்கு. ஆமா, இது நட்சத்திர கல். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, நீங்க வானத்துல பாக்குற நட்சத்திரம் எல்லாமே எங்களை மாதிரி யானைகள் தூக்கி எறிஞ்சதான். அப்படியா? இப்ப பாரு, 1 2 3. ஓ, இப்ப மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. நான் திரும்பவும் முயற்சி பண்ணுவேன், ஏன்னா நான் வளர்ந்துட்டேன். அதை நான் நிரூபிப்பேன். சரி, வாழ்த்துக்கள். அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் வானத்தை பார்க்கும்போது உன்னதான் நினைச்சுப்பேன். மௌக்லி, ஆமா, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு மீனை சாப்பிடலான்னு நீ சொன்னல்ல? ஆமா, கண்டிப்பா. நான் மீன் பிடிக்க புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். 1 2 3. ஆமா, நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் எதுக்கு பயப்படணும்? நான் தான் இப்ப வளர்ந்துட்டேனே. திரும்பி எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ பெரிய பையன் ஆயிட்டேன். கல்லு கீழே விழுந்த சத்தம் எனக்கு கேட்கலையே. நான் அத வானத்துக்கு அனுப்பிச்சிட்டேனா? கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். நீ தான் இந்த நட்சத்திர கல்லை என் வாயில எரிஞ்சியா? இல்ல, நீ பாக்குறதுக்கு சின்னதாவும் ருசியாவும் இருக்க. உன்னை அழகா நான் முழுங்கிடுவேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். நட்சத்திர கல்லே, நீ போயிட்டு வா. அங்க எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. Hey! Ha! Ha! Ya! ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிடுச்சு. இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு தோணுது. இதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தம் இல்ல பலு. இதெல்லாம் என்னோட திறமை. புடி பலு. அந்த பறவை உன்னை விட புத்திசாலின்னு நிரூபிச்சிடுச்சு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்போ உன் கூட இருக்கானா? அவன் என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம எங்கேயோ போயிட்டான்.
நான் இப்பதான் அவனை பார்த்தேன். அவன் ஒரு கள்ள வானத்துல தூக்கி பொண்ணு முயற்சி பண்ணா. அவன் என்கிட்ட சொன்ன அந்த நட்சத்திர கல் கதை உண்மைதானா? என்னது, அவன் இங்க கல்லை எடுத்துட்டு வந்தானா? ஆ, அவன் எங்க போனா? அதோ அந்த பக்கம் தான் அப்பு போனா. நாமளும் அப்புவை தேடுறதுக்கு இவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சாதான் நாம காப்பாத்துங்க, எனக்கு அழுகையா வருது. ஆனா பெரிய பையன் அழக்கூடாதுல்ல. அப்பு, அப்பு. அப்பு, நீ எங்க கண்ணா இருக்க? சீல், உன்னோட உதவி எனக்கு தேவை. முடியாதுன்னு சொல்லாத, நான் உனக்கு ஒரு மீன் கொடுத்திருக்கேன். வாவ்! ஹஹா! இங்க இருந்து பார்க்க அருமையா இருக்கு. காப்பாத்துங்க. அந்த சத்தம் கேட்டுச்சா? அதோ அப்போ அங்கதான் இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி சீல். சீக்கிரம் போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க. அப்பு, மோக்லி, என்ன காப்பாத்து. கவலைப்படாத அப்பு, உன்னை இங்க இருந்து நான் காப்பாத்துறேன். சீக்கிரம் அப்பு, அந்த கிளிய பிடிச்சுக்க. உன்னால முடியும். எட்டுக்கால் பூச்சி என் தும்பிக்கைக்குள்ள போயிடும். என்ன, அதுதான் உன்னை பார்த்து பயப்படணும். நீ அதை விட பெரிய பையன். நான் பெரியவன் ஆயிட்டேன், அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறியா? ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, பெரியவனா இருக்கிற பல்லு கூட அந்த எட்டுக்கால் பூச்சிய பார்த்து பயப்படுவா. நிஜமாவா? அப்படியா சொல்ற? ஆமா, சீக்கிரம் வா அப்பு, உன்னால முடியும். பிரமாதம், கலக்கிட்ட அப்பு. பாத்தியா, அது இப்ப போயிடுச்சு. நல்லா பண்ண அப்பு. இப்ப உன்னோட பயம் போயிடுச்சுல. அப்பு, அம்மா, வந்துட்டீங்களாப்பா? மன்னிச்சிருங்கப்பா. நீ எங்களை கேட்காம அந்த கல்லை எடுத்திருக்க கூடாது. என் பொருட்களை சுத்தம் செய், அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. கவலைப்படாதப்பா, உங்க அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறேன். இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாது. இத மறுபடியும் முயற்சி பண்ணி பாரு. ஓ, நன்றி மோக்லி. உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. இப்போவாவது நீ பெரியவனா வளர்ந்துட்டியான்னு நான் பார்க்கணும். ஆ. ஏ, ஆ, கீழே விழலையா? அப்பா, நீங்க அத பாத்தீங்களா? அது மேல போயிருச்சு. ஆமா, நீ சரியாதான் எரிஞ்சிருக்க. அதோ பாரு, வானத்துல ஒரு புது நட்சத்திரம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் பெரியவன் ஆயிட்டேன்னு நிரூபிச்சிட்டேன். ஆமா, வாழ்த்துக்கள் அப்பு. எங்களோட உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். இனிமேதான் நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன். எட்டுக்கால் பூச்சியை பார்த்து பயப்பட மாட்டேன். அதோ அங்க இருக்க, அதை விட பெருசா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எங்க இருக்கு?
ரிக்கி இப்போ வீட்ல தான் இருப்பான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, நம்ம வரோன்னு அவனுக்கு தெரியும். அவனோட புது வீடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த வீட்டை உன்கிட்டயும் பகீரா கிட்டயும் காட்டு. என்ன சத்தம்? அது ரிக்கியோட குரல் தானே? ரிக்கி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ரிக்கி, உனக்கு எதுவும் ஆகல? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த பாம்பு ரொம்ப பெருசா இருக்கு ரிக்கி. நீ பத்திரமா இருக்கணும். என்ன? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மோக்லி. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அதோட கதையை முடிச்சிருப்பேன். ஆமா, உன்னால அதை செய்ய முடியும் ரிக்கி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும். ஓ பாவம், இந்த குட்டி ரொம்ப களைச்சு படிச்சு போல இருக்கு. எனக்கு இந்த ரிக்கிய பத்தி எல்லாம் தெரியும். ஆனா அந்த பாம்பை உன்னை சாவடிக்காம ஓய்வெடுக்க மாட்டான். ஆனா அடிப்பட்ட காலோட இவனால என்ன செய்ய முடியும்? ம், சரி, அவன் பாவம். அவனுக்கு நாம அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். அவனுக்காக நாம அந்த பாம்பை விரட்டிடுவோம். ரிக்கி, என்ன? அவன் எங்க போனா? அவனை நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே உனக்கு அடிபட்டிருக்கு. நான் சொல்றத கேளு. நீ மௌக்லி கூட போய் உன் காயத்தை சரி பண்ணிக்க. நானும் பகீராவும் அந்த பாம்பை பாத்துக்கிறோம், சரியா? ஆனா என்னால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு இல்ல. அது அவனை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். பலு, இத உன்னால கண்டிப்பா செய்ய முடியுமா? அந்த பாம்பை பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்குல்ல? கவலைப்படாத, நானும் பகீராவும் அதை பாத்துக்கிறோம். அது ஒரு பாம்பு, நாங்க 2 பேர் இருக்கோம் இல்லையா? நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த பாம்பை ஜெயிச்சிருப்பேன். அது உண்மையிலே சரியான பயந்தாகுலி. ஆனா நீ என்ன குழைய நினைக்கல மோக்லி. என்ன சொன்ன ரிக்கி? என்ன மன்னிச்சிடு. நான் அந்த பாம்பை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சரி வா, நம்ம உனங்க கூட்டத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். ரக்ஷாக்கு எல்லாமே தெரியும். அவ உன்னை சுலபமா குணப்படுத்திடுவா. பல்லு, அங்க பாரு. அந்த பாம்பை இப்ப என்ன பண்றான் பாரு. நீங்க இரு பல்லு, நான் இத பிடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. பகீரா, இங்க பாரு. பகீரா, இங்க பாரு. ஏய் பல்லு, ஒழுங்கா நானே அவனை பிடிச்சிருப்பேன். உன்னை கடிச்சது பெரிய பாம்பா தான் இருக்கும். ஆனா பயப்படாத, ஒன்னும் ஆகாது ரிக்கி. கீரி பிள்ளைகளும் கிட்டத்தட்ட எங்கள மாதிரி பலம் வாய்ந்ததுதான். எனது கிட்டத்தட்ட வா. சரி, உன்னோட உதவிக்கு நன்றி ரக்ஷா. நாங்க இப்ப அவசரமா போயாகணும். ஹே மோக்லி, எங்க கூட சண்டை போட வரியா? இன்னைக்கு வேண்டாம் பாலா. ஏன் அப்படி சொல்ற மோக்லி? தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கா? ஆமா, பயந்தாலும் பயப்படுவான். ஏன்னா நீ ஒரு கோலை மோக்லி. இல்ல, அவன் கோழை இல்ல. ஓ, அவங்க தமாஷ் பண்றாங்க ரிக்கி. வேணும்னா என்கிட்ட மோதி பாருங்க. உங்கள மாதிரி 10 ஓநாய்களை ஒரே சமயத்துல சண்டை போடுவேன். இந்த ரிக்கி டிக்கி டிக்கி யாரு தெரியுமா உங்களுக்கு? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான் மோக்லி? என்ன மன்னிச்சிடு ரக்ஷா. அவன் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அதான் இப்படி இருக்கான். நீ சீக்கிரமா இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவனுக்கு வேற எங்கேயாவது அடிபட்டுடும். நீ அப்படி பேசிருக்க கூடாது ரிக்கி. உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடு மோக்லி. இந்த மாதிரி நான் இனிமே கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். வா, சீக்கிரம் போலாம். எங்க போகணும்? என்னோட இடத்துக்கா?
ஆமா அங்கேயேதான். பலுவும் பகீராவும் இனர் அந்த பாம்பை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த பாம்பு இந்த எலிய பிடிக்கிறதுக்காக எப்படியும் வெளியே வந்துதானே ஆகணும். அப்போ நீ சரியா அந்த பாம்பை பிடிச்சிரு. எப்படி? நான் சுலபமா அதை பிடிச்சிடுவேன். அதுதான் இன்னைக்கு என்னோட மதிய சாப்பாடு. இந்த திட்டம் வேலை செய்யும். ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? உனக்கு கேக்குதா? பலு, நீங்க என்ன ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு வந்து உதவி பண்ணலாம்ல? இன்னும் உனக்கு கால் வலிக்குதா ரிக்கி? இல்ல வலிக்கல. அப்போ ஏன் நீ பார்க்க ரொம்ப சோகமா இருக்க? இல்ல அப்படி எதுவும் இல்ல. ஏய் பொடி பயலே, உனக்கு பழம் வேணுமா? மரியாதை இங்க இருந்து போயிடு. வாரிக்கை, நம்ம இங்க இருந்து போயிடலாம். நாம எதுக்கு போகணும்? எனக்கு இங்க இருக்கதா பிடிச்சிருக்கு. ரிக்கி, அவங்க சும்மா தானே விளையாடுறாங்க. கீழே வந்து மோதி பாருங்க. என்னால உங்களை மாதிரி 10 பேரை தோக்கடிக்க முடியும். அப்படியா? அது கனவுல தான் நடக்கும். டிக்கி, டிக்கி, டிக்கி. உங்களை விட மாட்டேன். ரிக்கி, வேண்டாம். அவன் குரல மாதிரியே இருக்கே. தைரியம் இருந்தா கீழே இறங்கி வந்து சண்டை போடுங்க. என்ன பொடி பையா, பயமா இருக்கா? ஒளிஞ்சுக்கிட்ட தைரியமா இருந்தா வா. நீ ஒரு கோல பையன், நீ ஒரு கோல இருக்கி. அவங்க என்ன ஒரு கோழன்னு சொல்லிட்டாங்க மோக்லி. அத பத்தி நீ கவலைப்படாத ரிக்கி, அவங்க புத்திசாலிங்களே இல்ல. ஆனா அவங்க சொன்னது உண்மையாயிட்டா? நான் நிஜமாவே ஒரு கோழையா இருந்தா? ஓ, அந்த பாம்பு எவ்வளவு வேகமா போச்சு தெரியுமா? ஒரு 10 பாம்போட சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ரிக்கி, அந்த பாம்பு பார்க்க வினோதமா இருந்தது. அது என்னன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. அதோட வாழை பார்க்க வித்தியாசமா இருந்தது. ரிக்கி, நீ நிறைய பாம்புகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. பலுவும் பகீராவும் பிரச்சனையில மாட்டிருக்காங்க. கொஞ்சம் இரு, கவனிச்சியா? என்ன? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. எனக்கும் எந்த சத்தமும் கேட்கல. குரங்குலாம் ஏன் இங்க இருந்து போயிடுச்சு? அப்படின்னா இங்க நீ இப்போ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நீ நினைச்ச மாதிரி அந்த குரங்கு கூட்டம் ஒண்ணும் புத்திசாலித்தனம் இல்லாதது இல்ல. நீ இப்ப கோழையில ரிக்கி, வா போலாம். பார்த்து பார்த்து பக்கீரா, அதுக்கு கொத்திர போகுது. நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ரிக்கி ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுங்க ஒரு படையால வருது. மௌக்லி, உன் பின்னாடி பாரு. மோக்லி, உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தப்பிச்சிட்டேன். ரிக்கி, உன்னோட புது வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சரியா சொன்ன. ரொம்ப அமைதியாவும் இருக்கு. என்ன சரிதானே? ரொம்ப நன்றி. நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். நீ இப்படி சொன்னல, அது பாம்பு கேட்கலன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். சரி, நான் அந்த எல்லா பாம்புகளையும் கண்டுபிடிச்சு அதை அழிக்க போறேன். நீங்களும் வரீங்களா? தாராளமா, நாங்க கண்டிப்பா வருவோம். ஆனா அது இப்ப வேண்டாம். ஆமா, இன்னொரு முறை பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன் ரிக்கி டிக்கி டாவி. ரிக்கி டிக்கி டிக்கி.